இங்கே இந்த பையனும் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனால் கூட ரொம்ப துடிச்சு போயிடுறான். அவங்க வந்து காலேஜுக்கு போனதுக்கப்புறம் இவங்க அம்மா மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. தினமும் ஒரு ஆள் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கான். இவங்களும் கதவை சாத்திட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்காங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த பையன் அப்பப்போ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அரசல் புரசலா இவன் காதில அது விழ ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒரு டீ கடைக்காரர் கூட இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. இவன் முதல்ல நம்பவே இல்ல. ஒரு நாள் அந்த ஆளு வீட்டுக்கு வரத இவன் பார்த்துடுறான். அவங்க அம்மா மேல இவனும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறான். இவங்கள புடிச்சே ஆகணுன்றதுக்காக ஒரு நாள் காலேஜுக்கு போற மாரி கிளம்பிட்டு இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் போறத இந்த டீ கடையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறான். கதவு லாக் ஆயிருக்கு. இவனும் கதவு தொறந்துட்டு வேகமா உள்ள போறான். அவங்க அம்மா பெட்ல படுத்திருக்காங்க. அந்த ஆள் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அத பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அந்த ஆள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா பதறி போயிடுறாங்க. இந்த ஆளும் இந்த பையன தள்ளி விட்டுட்டு காட்டுறாங்க. அவங்க அம்மா அந்த இடத்துலயே இறந்து போயிருக்காங்க. அப்பதான் அந்த ஆள் சொல்றாரு, "நான் டாக்டர்ப்பா. உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா கேன்சர் இருக்கு. இந்த விஷயத்த வந்து வெளியில சொல்லவே இல்ல. அவங்களுக்கு ஊசி போடுறதுக்காக தான் நான் தினமும் வந்து போயிட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப சிவியரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து உன் பேருக்கு மாத்திட்டாங்க. இது தெரிஞ்சா நீ எல்லாத்தையும் செலவு பண்ணிருவேன்றதுக்காக தான் இந்த மாரி பண்ணாங்கன்ன உடனே இவனும் பாவம் உடைஞ்சு போயிடுறான்.